தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஒடிசா பகுதிகளை கடக்கக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா செப்டம்பர் 3ஆம் தேதி வட தமிழகத்துல சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வட தமிழகத்துல சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் நகரினுடைய ஒரு சில இடங்களில இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 34 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரியிலிருந்து 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா அண்ட் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படிங்கிறதுனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள்ல சில இடங்களிலும் மற்ற மாவட்டங்களுடைய சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பதிவாகி இருக்கு. புதுவையை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை நிலவியதா சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா தூத்துக்குடியில 37.6 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா கரூர் பரமத்தியில 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்குன்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க.